இந்த மாதிரி இடத்துல எப்படிங்க திருநங்கைகள் நாங்க போய் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி அவங்க திருநங்கைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஒரு டோப்பா வச்சுட்டு அந்த பலூன்லாம் செட் பண்ணிட்டு ஒரு டோப்பா வச்சுட்டு அங்க போய் நின்று நைட்ல 10 மணிக்கு மேல கிரில்லு கட்டையே உடைக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் மாத்தணும். அரசாங்கம் வந்து இந்த அலோன்ஸ் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அப்பதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெண் தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். பேர் சொல்ல ஒரு புள்ள கிடையாது, எங்களுக்குன்னா அடுத்த பரம்பரையே கிடையாது. இப்படி ஒரு கேள்வி எனக்குள்ளவே இருக்கு. அந்த கார்டை வச்சு எங்களால ஒரு சிம் கார்டு கூட வாங்க முடியல. எங்களோட வாழ்க்கையில சில வலி வேதனைகள், சில அவப்பெயர்கள் எல்லாம் சந்திச்சு இப்போ இந்த நலவாரியம் வாயிலாக எத்தனை திருநங்கைகளுக்கு இந்த கார்டு வழங்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும்? சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ சென்னையில் இப்போ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 திருநங்கைகள் வந்து முன்னாடி இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதுல வந்து 500 சில்லறை திருநங்கைகளுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி சுனாமி எர்ணாவூர் சுனாமி கோட்ரஸ்லையும் மிச்சம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கண்ணகி நகர் எழில்நகரையும் கலந்த போல கொடுத்துருக்கு, வீடு வசதி வழங்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ இந்த கார்டை வச்சிருக்க சென்னையில் இருக்கக்கூடிய மீதமுள்ள திருநங்கைகள் எத்தனை? அதை தான் இப்போ நான் கேட்குறேன். அதாவது நீங்களே பார்த்துருக்கலாம். இதில் வந்து என்னோட விஷயத்தை நுழைக்கிறேன். நீங்கள் கேட்டதுக்காக இந்த கணக்கை சொல்கிறேன். சமீப காலத்தில் மந்த்ரா ஒருத்தர்கிட்ட நாய்க்குக்கோ மந்த்ராக்கோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சென்னை கமிஷனர் ஆபீஸ் முன்னாடி எத்தனை திருநங்கைகள் வந்து போராடினாங்க? சுமார் 2000க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் அணிவகுத்து வந்தார்கள்ன்றது உலக அறிந்த உண்மை, மீடியா அறிந்த ஒரு உண்மை. கரெக்டா? கண்டிப்பா. அப்ப அந்த 2500 பேர்கிட்டயுமே இந்த நலவாரிய கார்டு இருக்கு. அங்க வந்தது 2500 பேர் உண்மை என்றால் அத்தனை பேருக்கிட்டையுமே இந்த நலவாரிய கார்டு இருக்கு. இந்த நலவாரிய கார்டு நம்ம சென்னை கலெக்டர் ஆபீஸ் மூலயமா போய் வாங்குறது. சென்னையில் இருக்கக்கூடிய என்ஜிஓ சிபிஓவில் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா வாங்குறோம். இதோட வந்து கலெக்டரோட சைனுமே இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போது இந்த நலவாரிய கார்டு பேஸ் பண்ணியாவது தமிழக முதல்வர் வந்து வீடு கொடுத்துருக்கலாம் இல்லையா? 2500 பேர் எங்க, 580 பேர் எங்க? ஒரு பேட்சா தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழக அரசு. 8 வருஷமாவா? எதனால நீங்க உங்க சைடுல இருந்து எந்த ஒரு கோரிக்கைகளும் வைக்கப்படலை? இன்னைக்கு தானே வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வைக்கல, இன்னைக்கு வந்து இதை பத்தி பேசப்படுது. எதுக்காக இதை பத்தி பேசப்படுறோம்னா, இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு நம்ம தமிழக முதல்வர் வந்து திருநங்கைகளுக்கு ஒரு கொள்கை பாடுன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க, ஒரு பில் பாஸ் பண்ணி. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இதை பத்தி பேசப்படுது. இதற்காக நாங்க எத்தனையோ பேர் வந்து இந்த வீடு கேட்டு கலெக்டர் ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கோம். அவங்களும் கலெக்டர் ஆஃபீஸில் எத்தனையோ மீட்டிங்லாம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிலாம் பேசி அப்போ இந்த நலவரை கார்டு யார்கிட்ட இருக்குது, ஆதார் கார்டு யார்கிட்ட இருக்குது, ஓட்டர் ஐடி யார்கிட்ட இருக்குது, எல்லாம் ஒரு ஃபார்ம் வச்சு ஃபில் பண்ணி கொடுங்கன்ட்டு எல்லாரும் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். இவ்வளோ ஏன் பிரவீன், வெளிச்ச மரக்காடுலையோட நிர்வாகி இன்னைய வரைக்கும், நான் சென்னையில் பிறந்து சென்னையிலே வளர்ந்து எனக்கு 45 வயசு ஆகுது, சென்னை வாசி, எனக்கே இன்னும் வீடு அலாட் ஆகலை. நான் இந்த கார்டு வாங்கிட்டு 13 வருஷம், எனக்கே வீடு வழங்கலை. இது காரணம் என்ன? நம்ம தமிழக அரசு வந்து எல்லா சலுகையுமே வந்து திருநங்கை மக்களுக்கு கொடுக்குறாங்க. நான் அதை வந்து இல்லைன்னு மறக்கலை. பட் இந்த சலுகைகள்லாம் எங்கே போகுதுன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மூத்த திருநங்கைகளோட கண்ட்ரோலில் போகுது. அந்த மூத்த திருநங்கை கண்ட்ரோலில் ஏன் போகுதுன்னா, சென்னையில் அப்போ இருந்த என்ஜிஓ சிபிஓலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த நாய்க் சிஸ்டம்குள்ள ஒரு உறவுகள் வச்சுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு மீட்டிங்கு அப்படி இப்படின்னாக்கா இவங்களுக்கு ஒரு 10 டிஜிஸ் வேணும், ஒரு 50 டிஜி வேணும்னாக்கா இது சம்மந்தப்பட்ட நாய்க்கு சொன்னாக்கா அவங்க அந்த 50 பேரை அரேஞ்ச் பண்ணி தராங்க. அந்த 50 பேரை கணக்கு காட்டி இவங்க ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஃபண்டு வாங்குறாங்க. அப்போ இவங்களுக்குமே அந்த நாய்க்கு சிஸ்டமுக்கு ஒரு உறவுகள் வந்து போயிடுச்சு. அப்போ அந்த நாய்க்குங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்கள சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டுமே தான் இந்த வீடெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு முதல்ல அவங்களுக்கெல்லாம் போயிடுச்சு. அவங்க சம்மந்தம் இல்லாமல் நாய்க்கு சிஸ்டத்தை கொஞ்சம் வெறுக்கக்கூடியவங்க, இந்த என்ஜிஓ சிபிஓ நாலேஜ் இல்லாத திருநங்கைகள்லாம் முட்டாளாக என்ன மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கோம். வீடு வருமா இளம் காத்த கிளி போல நாங்கள் காத்துக்குனே உட்காந்துருக்கோம். கடைசியில் அந்த பஞ்சு கூட வெடிக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இப்போ உட்காந்துருக்கோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுதான் மாற்றணும். அரசாங்கம் வந்து இந்த அலோன்ஸ் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் கரெக்டாக அந்தந்த மக்களுக்கு போய் சேருதான்னு பார்க்கணும், கண்காணிக்கணும்ன்றதான் இப்ப நான் இந்த தெரிவிக்கிறேன். திருநங்கைகள் இல்லாத மற்றவர்களை தான் இந்த நலவாரியத்துடைய நிர்வாகிகளா நியமிச்சிருக்காங்க.
அந்த தரப்பே உங்களுக்கு சரியா வந்து சேர மாட்டேன்றது. இன்னொன்னும் பாருங்க, நான் நம்ம இப்ப நடக்கக்கூடிய ஆட்சியை நான் குற்றம் சொல்லல. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியும் நான் குற்றம் சொல்லல. சரிங்களா? கவர்மெண்ட் என்னமோ அவங்க கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றுறாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் சில அதிகாரிகள் அதை மிஸ்யூஸ் பண்ணி சம்மந்தப்பட்டவங்களுக்கு டைரக்டா கொடுக்காமல் ஒரு சிலர் கையில போயிட்டு அது வேற வேற மாதிரி போய் கொள்ளடிக்கப்பட்டு நிறைய இதுவெல்லாம் நடக்கும். இப்போ ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் கொடுத்தாங்க பாருங்க. இப்போ கண்ணகி நகர் இல்ல அதை பத்தி கேட்கும்போது கண்ணகி நகர்ல கொடுக்கப்பட்ட வீடாகட்டும், சுனாமி காலனி சொல்லக்கூடிய எர்ணாவூர் கோட்டர்ஸ்ல கொடுக்கப்பட்ட வீடாகட்டும், அவங்க திருநங்கைகளுக்காக அலாட் பண்ண வீட்டில் இதுவரையும் போய் குடிபெயர்ந்து இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய எண்ணிக்கைன்றது கொடுக்கப்பட்ட 580 திருநங்கைகள்ல 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள், அங்க 100 திருநங்கைகள் தான், கிட்டத்தட்ட 100 பேருன்றதே அதிகம் தான். அதுக்கு மேல யாருமே அங்க போய் தங்கலன்றது தமிழக அரசு கிட்ட ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படும். ஆமா, அதெல்லாம் உண்மைதான். எதனால போய் தங்காம இருக்கு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, இப்போ ஆரம்ப காலத்துல இந்த 500-600 வீடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கேயும் நிறைய ஊழல்கள் எல்லாம் நடந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு இன்சார்ஜ்னு ஒரு என்ஜிஓ போடுறாங்க. அந்த என்ஜிஓ மூலிமா ஒருத்தர் இந்த ஃபார்ம்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, பணம் கொஞ்சம் இந்த வீடு அலாட் கொடுக்குற அன்னைக்கு அலாட் இவங்க தான் எழுதி கொடுப்பாங்க. உனக்கு கீழ் வீடு, மேல் வீடு, மொட்டை மாடி வீடுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்போ எனக்கு கீழ் வீடு தான் வேணும்னாக்கா அவங்களுக்கு ஒரு சைடில் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாக்கா கீழே உனக்கு. இப்படி எத்தனை மூத்த திருநங்கைகள் படியேறி 4வது மாடி போக முடியாமல் அலாட்டை வாங்கி வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கனால அவ்வளோ மாடியில் ஏற முடியல, மூச்சு வாங்குது. இளம் திருநங்கைகளுக்கு கீழ் வீடு, வயசானவங்களுக்கு மேல் வீடு, எப்படிங்க அவங்க போவாங்க? அதனால் சில திருநங்கைகள் கவர்மெண்ட் கொடுத்த அலாட்டை படி அவங்க அந்த ஏரியாவில் போய் கொடுத்துன்னு போக முடியாத ஒரு சூழ்நிலை. 2வது சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ காட்டுற ஒரு வீடியோ அது கண்ணகி நகர் பகுதியில் இருக்கு. கண்ணகி நகர் பகுதியில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் சென்னை வாசிகள் அனைவருமே நிறைய பேர் வட சென்னையில் இருக்கிறவங்க தான். வேசார்பாடி, கொருக்குப்பேட்டை இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கிறவங்க. அவங்க எல்லாருமே வாழ்வாதாரம் எல்லாமே அந்த ஊரை சார்ந்து தான் இருக்குது. இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, மொத்த பேருக்குமே தூக்கின்னு இங்கே கண்ணகி நகர், எழில் நகரில் வீடு கொடுத்துட்டாங்க. வீடு மட்டும் வீட்டில் படுத்துட்டு ஏஞ்சிட்டா போதுமா? அவங்க 3 வேளை சாப்பிடணும்ல, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு வழி வேணும்ல. சம்மந்தமே இல்லாத ஒரு ஏரியாவில் அவங்களுக்கு வீடை கொடுத்துட்டு அவங்க எப்படி வாழ்வாங்க? அப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரம் தேவையில்லையா? அதுக்காக அவங்க அந்த இடத்துக்கு வரலை. வராததுனால இது ஒரு ரீசனாக இருந்தாலும் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, கண்ணகி நகர், எழில் நகரில் சாதாரண ஒரு ஆம்பளை பொம்பளையே தைரியமாக வாழ முடியாத ஒரு ஏரியா அது. அங்கே எட்டுன்னு போயிட்டு திருநங்கைகளுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஒதுக்குப்புறத்தில் வீடை கொடுத்துட்டால் அங்கே திருநங்கைகள் எப்படி வாழ முடியும்? ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கணும்னா கூட மெயின் ரோடுக்கு தான் வரணும். லாஸ்ட்லேருந்து அது வரைக்கும் என்ன பாதுகாப்பு? அங்கே ஒன்றுமே கிடையாது. இதுக்கெல்லாம் அச்சப்பட்டுன்னு பயந்துன்னு தான் சில திருநங்கைகள் கவர்மெண்ட் கொடுத்த வீடு யூஸ் இல்லாமல் அந்த இடத்துல அப்படியே கிடக்கு. சரி, அப்படியே இருக்கட்டும், இது ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சில திருநங்கைகள் சரி பரவாயில்ல நம்ம போகலாம், வாடகை கட்ட முடியலன்னு போயிட்டு ஏதோ அவங்க வீடு ஆல்ட்ரேஷன்லாம் ஒர்க் பண்ணி ஒரு கிரில்லுக்கேட்டை போட்டு சேஃப்டியாக இருக்கலாம்னா நைட்டில் 10 மணிக்கு மேலே கிரில்லுக்கேட்டையே உடைக்கிறாங்க, வீடியோ உடைக்கிறாங்க. பாருங்கள் ஒரு வீடியோ. இது கண்ணகி நகரில் கவர்மெண்ட் திருநங்கைகளுக்கு கொடுத்த வீடு. இதை பாருங்கள், இந்த வீடை பாருங்கள். இது வீட்டு வாசல்ல ஒருத்தவங்க வீட்டு கிரில் கேட்டே உடைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல எப்படிங்க திருநங்கைகள் நாங்கள் போய் வாழணும்? நாங்களும் மனுஷங்க தானே. அப்போ என்னதான் எதிர்பார்ப்பு இருக்கு? தமிழக அரசு சார்பில் கோட்ரஸ் கட்டி தான் கொடுக்க முடியும். ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் இப்போ ஒரு 5 பேர் வியாசார்படி இருக்காங்க, அந்த 5 பேருக்கு எப்படி அந்த இடத்துல வீடு அலாட் பண்ண முடியும்? நாங்கள் கவர்மெண்ட் கோட்ரஸ் தான் கொடுக்க முடியும், கொடுங்க, சந்தோஷம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. திருநங்கைகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரியான எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொடுங்க. இப்போ எந்த இடத்துக்கு கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. இப்போ அது இடத்த கொடுத்தா அதுமே வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வியாசார்பாடியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஆலந்தூரில் போட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னால் வியாசார்பாடியில் தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆலந்தூரில் இருக்கிறவங்களை கூட போய் வியாசார்பாடியில் போட்டால் எங்களுக்கு என்னதான் இவங்களுக்கு நிறைவேற்றுறதுக்கான விஷயங்கள் என்ன இருக்கு? அதாவது வியாசார்பாடியில் இருக்கிறவங்களை தூக்கிட்டு நீங்க ஆலந்தூரில் போட்டால் ஆலந்தூர்லேயே அவங்க வாழ்வாங்க. திருநங்கைகள் எங்கே வேணாலும் நாங்கள் எப்படி வேணாலுமே வாழ்வோம். பட் இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி வேணும்னு சொன்னேன்.
வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழி வேணா, இருக்கிற இடம் எங்களுக்கு ஒழுங்கா இருக்கிற வீடு ஒழுங்கா இருந்தாக்கா எங்களை வாழ்வாதாரத்தை நாங்க அமைச்சுப்போம். இப்போ வீடும் சரியில்லை வாழ்வாதாரமும் சரியில்லைன்னு நாங்க எங்க போவோம்? அதுதான் என்னோட கேள்வி. வீடும் சரியில்லை, வாழ்வாதாரமும் சரியில்லை, கரெக்டான ஒரு பதில். வீடு சரியில்லைன்ற காரணம் அந்த இடம் சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? அந்த ஏரியா சரியில்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏரியா சரியில்லைன்னா நாங்க சொல்லலங்க. ஏரியா எப்படி இருந்தாலுமே திருநங்கைகள் வாழ்ந்துதான் ஆகணும். அதெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஏன் அந்த ஏரியாலேயே எங்களுக்கு முன்னாடி கொடுக்காம ஒதுக்குப்புறத்துல எடுத்துன்னு போயிட்டு ஒரு டொக்கான ஒரு பிளேஸ்ல கொடுக்குறீங்க? ஏன்? நாங்களும் மனுஷங்க தானே, நாங்களும் வாழணும் இல்லையா? ஏற்கனவே எங்களோட வாழ்க்கையில சில வலி வேதனைகள், சில அவப்பேர்கள் எல்லாம் சந்திச்சு, குடும்பத்தெல்லாம் விட்டு விலகி பல கஷ்டங்களை சந்திச்சு தான் நாங்க ஏதோ இப்பதான் கொஞ்சம் பின்ன இருந்த நாங்க கொஞ்சம் முன் வரோம். நீங்க கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் பதிவு பண்ணக்கூடிய விஷயம். வாழ்க்கையாலேயே கூட பிறந்த உறவுகளாலேயே ஒடுக்கப்பட்டு ஆல்ரெடி ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய உங்களை இன்னும் ஒடுக்கக்கூடிய ஒரு பகுதியில உட்கார வைக்கிறது மிகவும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா. அரசாங்கமே நீங்களே எங்களுக்கு அப்ப ஒதுக்கி தானே வைக்கிறீங்க. சொல்லுங்க, அப்ப 3ஆம் பாலினம்னு எதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்க? சொல்லுங்க. எங்களுக்கும் ஃப்ரண்ட்ல கொடுத்தாலோ இல்ல பல மக்களோட மக்களா எங்களையும் சேர்த்து கொடுத்தாலோ ஏதோ நாங்க எங்க காலத்தை கழிச்சுக்கின்னு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கின்னு நாங்க வாழ்ந்துட்டு போயிடுவோம். இருக்கிற குறை காலத்தை கழிச்சுட்டு போயிடுவோம். நீங்க ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல கொடுத்த அந்த இடத்துல தண்ணி வசதி கூட கிடையாது. ஒரு வீட்டுக்கு போனோம்னாக்கா அந்த கோட்ரஸ்ல தண்ணி கூட கிடையாது, தண்ணி வரல. அப்ப என்ன தண்ணி வராத காரணத்தினால தான் இப்ப நீங்க அந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, சிலர்லாம் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பாத்ரூம்லாம் போயிட்டு அசிங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக? அவங்கவுங்க வீட்டுல பாத்ரூம் இருக்கு. ஏன் இன்னொருத்தர் காலி வீட்டாண்ட பாத்ரூம் போறாங்க? தண்ணி கிடையாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஏதோ திருநங்கைகளுக்கு வீடு கொடுத்தோம், போய் வாழுங்கன்னு பிடிச்சி தள்ளிட்டா எப்படிங்க நாங்க வாழ முடியும்? சரி, என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செய்து தரணும்னு தமிழக அரசுக்கு இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன மாதிரி நீங்க கொடுக்குற வீடு எங்களுக்கு சந்தோஷம், நீங்க எங்க கொடுத்தாலும். பட் எங்களுக்கு ஒதுக்குப்புறத்துல இல்லாம கொஞ்சம் நல்ல மாதிரியான ஒரு இடத்துல எங்களுக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போனாக்கா எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிற மாதிரியான ஒரு இடமா பார்த்து எங்களுக்கு வீடு கொடுத்தால் சந்தோஷம். இன்னொன்று வீடு கொடுத்துட்டோன்றதோட நிறுத்திக்காம நீங்கள் கொடுத்த வீடு எல்லா திருநங்கைகளுக்குமே போய் சேர்ந்ததா அப்படின்றத கொஞ்சம் கண்காணிக்கணும். அட்லீஸ்ட் புதுசாக வரவங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த கார்டு நலவாரிய கார்டை யார் யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்காவது வீடு கண்டிப்பாக இருக்கணுன்றத நான் தமிழக அரசுக்கு இது ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். நேத்து தமிழக அரசு வெளியிட்ட கொள்கைகள்ல பாத்தீங்கன்னா திருநங்கைகள் பிறப்பால் அவர்கள் ஒரு 3ஆம் பாலித்தவர்கள் திருநங்கைகள் என்றதை மருத்துவ பரிசோதனை பிரகாரம் அவங்களுக்கு அவங்களுடைய சலுகைகள் வழங்கப்படும்ன்றதான் முதல் கட்டமா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எப்படி அவங்க திருநங்கைன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதாவது பிரவீன், நீங்க கேட்டீங்க, ஒரு குழந்தை பிறக்கும் போது அது திருநங்கையா ஆனா பெண்ணா, ஆனா பெண்ணான்றதை பார்த்துக்கலாம். பட் அது ஒரு திருநங்கையா திருநம்பியான்றதை எப்படி பார்க்க முடியும்? அது சாத்தியமான இதுவா? கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு பையனா பிறந்து இருந்தால் அது வளர வளர எப்படி ஒரு பெண் அதோட பருவ காலம் ஏஜ் அட்டன் பண்ணுற வயசு ஒரு 11லேருந்து 13 14 வயசுக்குள்ளே வருதோ அது போல தான் இந்த பையனுக்கும் அந்த 10 11 வயசுக்கு மேலே தான் அவங்களோட ஹார்மோன்ஸ் சேஞ்சஸு தெரியும். அப்போ தான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெண் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். அது கூட எங்கேருந்து தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லை அம்மா கிட்ட இருந்து தான் அந்த பெண் தன்மை வெளியே வரும். ஒரு ஆம்பளை பையன் என்ன பண்ணுவான், அந்த 10 வயசுல பார்த்தீங்கன்னா 4 ஆம்பளை பசங்க கூட போயிட்டு கோலி விளையாடுவான், பம்பரம் விளையாடுவான், காத்தாடி விடுவான். அப்படி இது எதுவுமே விளையாடாத பையன் கூட என்ன பண்ணுவான், அவங்க அப்பா மடியிலேயே இருப்பான். அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேன் பவர், அந்த ஜென்னோட ஹார்மோன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால அவனோட இழுப்பு எல்லாமே அவங்க அப்பா கிட்டேயே இருக்கும். ஒரு பெண் தன்மை அடைஞ்சக்கூடிய ஒரு பையனுக்கு என்ன ஆகும்னா அம்மா கூடயே இருப்பான். அம்மா எங்கே போய் உட்காராங்களோ அம்மா கிட்டேயே போய் உட்காந்துட்டு இருப்பான். அம்மா மடியிலே இருப்பான். அம்மா என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணிட்டு இருப்பான். அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணோம், இல்லை அக்காவுக்கு ஏதோ ஒரு பாத்திரம் கழுவுறாங்கன்னா எடுத்துன்னு போய் வைக்கும், ஒரு வீடு பெருக்குனா குப்பை கொட்டும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் அந்த ஏஜில் அந்த பிள்ளைக்கு வரும். அப்போ அந்த 10-11 வயசுக்கு மேலே தான் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குன்றதே பேரண்ட்ஸ்க்கே ஒரு அளவுக்கு புரிய வரும். சரிங்களா? ஒரு 14-15 வயசில் அவன் கொஞ்சம் ஒரு அளவுக்கு மெச்சூர் ஆகக்கூடிய வயசு. அப்போ டோட்டலாக அம்மாவுக்கு தெரிய வரும். அங்கே என்ன தெரிய வரும்னா தாய் தகப்பனும் என்ன தவறு பண்ணுறாங்க, அந்த 10லேருந்து 12-13 வயசு வரைக்கும் புள்ள சாமான் கழுவுது, வீடு பெருக்குது, துணி துவைக்குது, மடித்து வைக்குது, இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. அப்போ அதை ஒரு உதவியாக பார்க்குறாங்க. என் பிள்ளை என் கூடயே இருப்பான்,
நான் சாமா கவுனா அவன் எடுத்துன்னு போய் கவுப்பான். இந்த மாதிரி அதை ஒரு உதவியா பார்க்குறாங்க. அதே ஒரு 15 வயசுனாக்க ஒரு 10th முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த வேலை செஞ்சா அக்கம் பக்கத்துலலாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்க பையன் என்ன பொம்பளை மாதிரி பண்றான் அப்படி இப்படின்னும் போது அதை கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ இதுக்கப்புறம் சாமான்லாம் கழுவக்கூடாது, நீ துணிலாம் துவைக்கக்கூடாது. அது எப்படிங்க 10 வயசுல இருந்து அவன் செஞ்சா எல்லாத்தையுமே நீங்க திடீர்னு வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தா அந்த பிள்ளையால தாங்க முடியுமா? அப்ப அங்கிருந்து தான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க அப்ப அந்த பையனுக்கு என்ன தோணுது, ஏதோ நம்மளுக்குள்ள மாற்றம் இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம அம்மா வந்து நம்மளை அடிக்கிறாங்க, நம்மள ஃப்ரீயா விட இவ்வளவு நாள் ஃப்ரீயா விட்டவங்க திடீர்னு கண்டிக்குவா அதை வந்து இவன் வந்து ஃப்ரீயா இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்றான். நம்மள ஃப்ரீயா விட மாட்றாங்க, எங்க அப்பா அடிக்கிறாரு, அம்மா அடிக்கிறாங்கன்னா அப்ப அந்த பிள்ளை வந்து தனிமையை வந்து நேசிக்குது. தனியா உட்காந்துட்டு அது மாட்டு புலம்புது, அழுகுது. அப்ப அந்த மாதிரி இப்ப ஸ்கூல் போனாக்கா அங்க பசங்க கிட்ட கூட போய் ஒன்ற முடியல. பொம்பளை பசங்க கிட்ட போனாலும் சமீபத்துல கூட வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து பெண் போல நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து அவரோட தவறா நடந்துக்கிறதுனால ஆ. என்னால பள்ளிக்கு போக முடியலன்னு சொல்லி. ஆமா. அதாவது இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷன்ல வந்து மீடியா சப்போர்ட் எல்லாருக்குமே இருக்கு. இப்ப எங்க எது நடந்தாலும் டக்குன்னு மீடியாக்கு வந்துடுது. அப்ப அந்த காலத்துலலாம் பார்த்தா இதெல்லாம் கிடையாது. அப்ப அவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அதெல்லாம் அனுபவிச்சு அதோட கூடயே தான் வாழ பழகிக்கிட்டாங்க. அப்பலாம் வந்துட்டு. இப்பதான் எதுவா இருந்தாலுமே மீடியாக்கு வருது. அப்பலாம் இதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு ஆசிரியர் வந்தா அப்போ நடந்திருக்கும். இந்த இதுவெல்லாம் அப்போ நடந்திருக்கு. ஆனா அது வெளியலாம் வரல. இப்ப இது எல்லாமே விஷயங்கள் வெளிய வருது. எது ஒண்ணுமே வந்து நம்ப ஆரம்பத்திலேயே அத கண்டிக்கணும். ஆரம்பத்துல அதெல்லாம் ஏத்துக்கிட்டு, திடீர்னு அக்கம் பக்கத்துல ஒரு மாரியா பேசுறாங்கன்னு நீங்க ஒரு தடை போட்டீங்கன்னா, அப்பதான் அந்த பிள்ளைக்கு அந்த வீட்ட விட்டு வெளியில வெளிய போகணும். வரணுன்ற எண்ணமே வருது. அப்ப வெளிய வரணும்னும் போது எங்க போகும்? நீங்க அப்பல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு ஒரு திருநங்கை இருந்திருப்பாங்க. ஒரு ஊருக்கே எங்கேயோ ஒரு திருநங்கை இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாக்கு ஒரு திருநங்கை ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவுக்கு ஒரு திருநங்கை ஆயிட்டாங்க. இப்ப காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு திருநங்கை ஆயிட்டாங்க. இப்ப வீட்ட விட்டு வெளிய வரதெல்லாம் பேஷன் ஆயி போச்சு. ஆமா நான் இப்படிதான். எனக்கு இதோ பக்கத்து வீட்ல நான் அவங்க கூட போய்க்கிறேன். இந்த அப்படின்ற மாரி பாலின உரிமை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாலின உரிமை சட்டம். 3ஆம் பாலினம் உரிமை சட்டம். அதாவது பாலின உரிமை சட்டத்த வந்து நாங்க வரவேற்கிறோம். அதெல்லாம் ஏத்துக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. தமிழக அரசு சார்பில் வந்து முதல்வர் வந்து நேற்று பல அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து திருநங்கைகளுக்கான சில கொள்கைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து முதல் கொள்கையா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பாலின அடையாள உரிமம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்க எப்படி வரவேற்கிறீங்க? இத வந்து நானு முழுமையா வரவேற்கிறேன். இது வந்து ஒரு நல்ல சட்டம் தான். இது வந்து கரெக்ட்டான ஒரு விஷயத்த தான் வந்து முதல்வர் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. இத வந்து வரவேற்கிறோம். ஏன்னா, ஒருத்தவங்க திருநங்கை தானா அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சு தான் அவங்களுக்கு மத்த சலுகைகள்ல கவர்மெண்ட்லேருந்து வந்து குடுக்கவே ஆரம்பிக்கணும். ஏன்னா, இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா வந்து திருநங்கைகளோட கூட்டம் ஒரு பக்கம் வந்து பெருகிக்கிட்டே போகுது. அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்ப ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய காலங்கள் போயிட்டு, அப்படி அப்படியே கூட்டம் கூட்டமா ஆயிடுச்சு. எங்கேருந்து இவ்வளோ திருநங்கைகள் உருவாகுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலரோட வறுமை காரணம். நல்ல ஒரு ஆண்மகன் கூட அவனால உழைக்க முடியல. அ உழைச்சு குடும்பத்த பார்க்க முடியலன்னா, திருநங்கை வேஷத்த போட்டு ஈஸி மணி பார்க்குறான். ஒரு புதார்ல போய் நின்னுட்டு, ஒரு டோப்பா வச்சுட்டு, அந்த பலூன்லாம் செட் பண்ணிட்டு, ஒரு டோப்பா வச்சுட்டு அங்க போய் நின்னு, ஒரு பாய கூப்ட்டு, அந்த இடத்துல என்ன பண்றான், செக்ஸ் பண்றேன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுட்டு, அவனும் ஒரு திருநங்கைன்னு போயிடுறான். உள்ள கூப்பிட்டுட்டு அங்க பிட் பாக்கெட் நடக்குது, செயின் சீட்டிங் நடக்குது, மொபைல் திருடுறாங்க. இந்த மாதிரியான நிறைய சட்டவிரோதமான செயல்கள் அனைத்துமே வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில பார்த்தாக்கா, நம்ம முதல்வர் ஐயா இப்ப குடுத்திருக்கிற ஒரு அறிக்கையை வந்து வரவேற்கக்கூடியது. அதேபோல் நிறைய தி திருநங்கைகள்ல இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது மன ரீதியாவே நான் வந்து திருநங்கை தான் சொல்லிட்டால், அதுக்கும் உடல் ரீதியா திருநங்கையா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா, மன ரீதியா திருநங்கைன்னு சொல்றவங்க வந்துட்டு, நீ மனசளவுல தான் உன்னை பெண்ணா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க. அது வேற விஷயம். நாங்க எங்களோட என்ன சொல்ல உயிர் நிலையே வந்து நாங்க அறுக்கும்போது, அடுத்த சங்கதி எங்களுக்கு கிடையாது. அடுத்த வாரிசு கிடையாது. எங்களுக்கு பேர் சொல்ல ஒரு புள்ள கிடையாது. எங்களுக்குன்னு அடுத்த பரம்பரையே கிடையாது. எல்லாத்தையுமே என்னோடயே நான் முடிச்சுட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த வலி, வேதனைகள், நாங்க படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கு. சரியா? அவங்களையும் மன ரீதியா ஆனவங்களையும் ஒண்ணா சேர்க்குறது, அது எந்த வகையில அதனால மன ரீதியா நீ திருநங்கை தான்னாக்கா, அதுவே முதல் உண்மையான்றத நம்ம வந்து
செக் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு முறைப்படி ஒரு மனநல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். அது என்ன சொல்லுவாங்க, சைக்காலஜி கவுன்சிலிங். இந்த ப்ராசஸ்லாம் வந்து இப்போ தமிழக கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதன் மூலிமா இவங்க 100% திருநங்கை தான். சர்ஜரி பண்ணாலும் பண்ணலனாலும் இவங்க மன ரீதியா இல்லை உடல் ரீதியாக கூட இவங்க திருநங்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குன்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டால் அவங்களுக்கு நம்ம நலவாரிய கார்டை கொடுக்கலாம். புரியுதுங்களா? சாதாரண ஒரு ஆம்பளை பையன் வந்து என்னால் உழைச்சி சம்பாதிக்க முடியல அப்படின்னா அவன் திருநங்கை வேஷம் போட்டு அவனும் போயிட்டு இந்த ஆதார் கார்டை வாங்கி வச்சிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பேர்கிட்ட கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குது, அவங்க கிட்ட டிஜி கார்டு இருக்கு. எதை வச்சு கொடுக்குறாங்கன்றது தெரியல. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சோம்னு சொன்னீங்கன்னாக்கா முதல்வர் ஐயா வந்து இப்போ கொடுத்திருக்கிற அறிக்கை வரவேற்கக்கூடியது. திருநங்கைகள் சார்பில் இருந்து இன்னொரு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. திருநங்கைகளுக்கு வந்து அரசு தொழில் கொடுக்கணும், படித்த திருநங்கைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப் கொடுக்கணும், படிக்காத திருநங்கைகளுக்கு சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் சொன்னதோடு இதை நிறுத்திக்க கூடாது. இது வந்து உண்மையாகவே திருநங்கைக்கு வந்து இந்த இதுவெல்லாம் போகணும், இந்த சலுகையெல்லாம் போகணும். திருநங்கைகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து வேலை கொடுக்கணும். அது கொடுக்குறாங்களா இல்லையான்றதை வந்து முதல்வர் ஐயாவோட கவனத்திற்கும் போகணும். அவரும் அதை ஒரு அளவுக்கு கண்காணிச்சால்னாலே போதும். ஏன்னாக்கா இந்த அறிக்கைகள்லாம் வந்திருக்கு, பட் எதுவுமே வந்து யாருக்கும் பலன் இல்லாமல் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஜி கார்டுன்னு ஒன்று வந்து இப்போ நான் காட்டி பேசியிருப்பேன். அந்த கார்டு எதுக்காக கொடுத்தாங்கன்றதே எனக்கு புரியல. ஏன் அந்த கார்டுன்றதே புரியல. அது வந்து சாதாரண ஒரு ஏடிஎம் கார்டு கூட வந்துட்டு நம்ம ஒரு பூத்தில் போயிட்டு ஏதோ கேஷ் எடுக்கலாம். இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்றது தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுக்குமே யூஸ் இல்லாமல் இருக்க அந்த நலவாரிய கார்டு, அந்த கார்டை வச்சுட்டு ஒரு சிம் கார்டு கூட வாங்க முடியாது. ஆனால் அறிக்கை என்னமோ நலவாரிய கார்டை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு ஆதார் கார்டு முக்கியம்ன்ற மாதிரி அந்த பவர் இந்த நலவாரிய கார்டில் இருக்கணும். புரியுதுங்களா? அந்த பவர் இருக்கணும். அதாவது ஆதார் கார்டு எப்படி முக்கியமோ இந்த நலவாரிய கார்டுமா அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நாங்கள் திருநங்கை கவர்மெண்டால ஏற்கப்பட்டவங்க, அதுக்கு உண்டான அதிகாரம் தான் அந்த கார்டு கொடுக்குறீங்க. அந்த கார்டை வாங்கி நாங்கள் பாக்கெட்லேயோ பேக்லேயோ வச்சுட்டு தெரிய முடியாது. அந்த கார்டுக்குன்னு சில தகுதிகள் இருக்கணும். அந்த கார்டை வச்சு எங்களால் ஒரு சிம் கார்டு கூட வாங்க முடியல. அந்த கார்டை காட்டி ஒரு வீடு கூட எங்களால் எடுக்க முடியல ஒரு வாடகைக்கு. எதுக்குமே யூஸ் இல்லாமல் அப்போ அந்த கார்டு எதுக்காக கொடுத்தீங்க? இப்படி ஒரு கேள்வி எனக்குள்ளவே இருக்கு. அதை வந்து இப்போ நான் கேட்குறேன். அப்போ எதுக்குமே யூஸ் இல்லாத அந்த ஒரு கார்டு என்னத்துக்குங்க? கவர்மெண்ட்ல 2 விஷயத்துக்கு தான் நான் இப்போ வரைக்குமே அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இலவச வீடு கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அங்கே என்ன கேட்குறாங்க, உனக்கு டிஜி கார்டு இருக்கா? இருக்கு, அவ்வளோதான். அது கூட அவங்களே கொடுத்தா அவங்களே வாங்கி அதை பார்த்து நம்பர் நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு எந்த இடத்துக்கு அந்த கார்டு யூஸ் ஆகுது? ஒரு இலவச சர்ஜரிக்குன்னு போயிட்டோம்னாக்கா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கே வந்து நம்ம சிலிக்கான் மார்பகங்கள் வைக்கிறாங்களோ இல்லை பாட்டம் சர்ஜரி பண்ண எது பண்ணாலுமே அங்கே வந்து டிஜி கார்டை விட ஆதார் கார்டு தான் முக்கியமாக இருக்குது. செகண்டரி தான் டிஜி கார்டு. அப்போ எதுக்கு அந்த டிஜி கார்டு? திருநங்கைகளுக்கு எதுக்காக நீங்கள் வந்து அதை இது பண்ணுறீங்க? ஸோ இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கார்டுக்குன்னு சில பவர்கள் வேணும். ஆதார் கார்டு இல்லைன்னா கூட எங்களோட டிஜி கார்டு வந்து வேலை செய்யணும். அதுக்கு உண்டான ஒரு பவர் வந்து அந்த டிஜி கார்டுக்கு வேணுன்றத வந்து இது மூலியமாவும் நான் தெரிவிப்படுத்துறேன். உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா தான் கூவாகம் சொல்லணும். கூவாகம்ல வந்து அழகிகளின் அணிவகுப்புன்னு சொல்லலாம். எதனால அங்க ஒரு பாறுபாடு, விருப்பு வேறுபாடுன்ற மாதிரி 3-4 மேடைகள், தனித்தனி மேடைகள், எதற்காக ஒரு மேடையாக அமைச்சு இந்த விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கலாமே? அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தரப்பு என்ன சொல்லுது, இந்த வாட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க, பார்ஷாலிட்டி பார்த்தாங்க, அதை பார்த்து தான் விருதுகள் வழங்கப்பட்டதுன்னு சொல்லு. இன்னொரு தரப்பு இல்லவே இல்லைன்னு மறுக்குது. என்னதான் உண்மை அந்த கூவாகத்துல? அதாவது பிரவீனா, ஏற்கனவே இதெல்லாம் வந்து பேசப்பட்டது. அதாவது சென்னை டீம் வந்து என்ன பண்ணோம்னா மிஸ் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு ஒன்று வந்து கொடுக்குறாங்க கூவாக்கம்ல. அவங்க வந்து சென்னைக்கு இவங்க வந்து அழகி மிஸ் டிரான்ஸ்ஜெண்டர்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ் கூவாக்கம், ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு இதுன்றதால மிஸ் கூவாக்கம்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணுது. ஏன்? ஒரு நலவாரியம்னு ஒன்று கவர்மெண்ட் அமைச்சு அந்த நலவாரியத்துக்கு போர்டு நம்பர்னு ஒரு 13 பேர் அமைச்சிருக்காங்க. அந்த போர்டு நம்பரில் ஒரு 6-7 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க,
ஒரு 6-7 ஒரு 2-3 திருநம்பிகள் இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் அதுல 13 பேருக்குள்ள இருக்காங்க. அந்த போர்டு நம்பர் கிட்ட ஒப்படைக்கலாமே. கவர்மெண்ட்டே இந்த கூவாக்கோ இந்த போட்டிகள் எல்லாம் நடத்தலாம், அழகி போட்டிகள் நடத்தலாம். கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல்ல போனா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாடலுக்கு கூட அவங்க கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இது பண்றாங்க, இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வின்னர்ஸை கொடுக்குறாங்க அப்படிலாம். எதுக்கு அந்த பிரச்சனைகள்லாம்? சென்னைக்கும் இவங்களுக்கும் தான் இது ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தமிழகத்துக்கு ஃபுல்லாவே ஒரே சிஎம் தானே. அந்த கவர்மெண்ட்டை எடுத்து இதை நடத்தலாம் இல்லையா? அடுத்த ஆண்டுலேருந்து நான் இப்போ என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, அடுத்த வருஷம் இந்த சென்னை அவங்கெல்லாம் இல்லாமல் இந்த மிஸ் கூவாக்கம், மிஸ் அழகி போட்டியை வந்து கவர்மெண்ட்டை எடுத்து அந்த நலவாரிய போர்டு நம்பரில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து கவர்மெண்ட்டை இதை நடத்தினால் எங்கள் மக்கள் அனைவருக்குமே மிக மகிழ்ச்சின்றதை நான் இதில் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தினை அழித்திடுவோம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு வார்த்தை இருக்கு. அதுபோல ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனைகள், குறைகளோட ஒவ்வொரு மனிதர்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுலயுமே ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக பார்க்கக்கூடிய 3ஆம் பாலினத்தர்களா சொல்லக்கூடிய திருநங்கைகள் வந்து இன்னைக்கு சமூகத்துல ஒரு அங்கமாகவும் ஒரு அங்கீகாரமாகவும் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தமிழக அரசு சார்பில் பல கோரிக்கைகளும் பல கொள்கைகளும் பல விஷயங்களும் முன்மொழிந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. எந்த வகையில் அது உங்களுக்கு பயனளிக்கும், அளிக்க போகுதுன்றத இன்னும் கூடிய விரைவில் மக்களின் ஆதரவோட வெளிச்சம் அறக்கட்டளை எந்த ஒரு நோக்கத்தை நெருங்கி போக போகுதுன்றத தமிழக அரசு இந்த வீடியோ வாயிலா நமக்கு ஒரு பதில் கொடுக்கும்ன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றிமா. நன்றி, வணக்கம்.